السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா என்று சொல்லப்படக்கூடிய 9வது அத்தியாயத்திலே 32வது வசனம் 33வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: அல்லாவின் ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று இந்த எதிரிகள் நினைக்கின்றார்கள். யுரீதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரியே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை முழுமைப்படுத்தியே தீர்வான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த 32வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். குறிப்பிட்டுவிட்டு யுரீதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா அன் யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் இந்த ரசூலை அனுப்பி வைத்தான். இந்த தீனை ஏனைய மார்க்கங்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக என்று இதை காஃபிர்கள் அவர்கள் வெறுத்தாலும் சரியே, கண்டிப்பாக எல்லா மார்க்கங்களையும் விட, எல்லா மதங்களையும் விட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்தே தீர்வான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இப்போ நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும்னு சொன்னால் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், ரஷ்யாவிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஏன் இன்றைக்கி வல்லரசாக இருக்கல அமெரிக்கா, அங்கேயும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இல்லை, யூதர்கள் விரும்பி கொண்டிருந்தார்களே, தங்களுடைய அந்த இனத்திலிருந்து தான் இன்னொரு கடைசியாக வரக்கூடிய தூதரும் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரபுகள்லேருந்து வந்துட்டாங்க இவங்க அப்படிங்கிறதுனால தான் யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய மனம்
ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் வெறுத்தது. நம்ம இனத்திலிருந்து தான் கடைசி இறை தூதரும் வருவார் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அரபுகள்லேருந்து தேர்ந்தெடுக்கிறான். எதற்காக தேர்ந்தெடுக்கிறான்? ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மத்திய கிழக்கு. நீங்கள் கூகுளில் போய் அந்த மத்திய கிழக்கு அப்படின்னு போட்டிங்கனாலே பூமி உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, பூமி உருண்டையில் நடுவில் அப்படி பச்சை கலராக வரும், சென்டராக பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும். இதுதான் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு அப்படின்னு பேர். அப்போ இந்த மத்திய கிழக்கு அரசியல் ரீதியாகவும் சரி, புவியியல் ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் ஷாமுக்காக துவா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷாமுக்கு நீ பறக்கச் செய்வாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமனுக்கு நீ பறக்கச் செய்வாயாக. இதெல்லாம் எங்கே இருக்குது? ஷாமு, யமன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது, மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சி என்று சொல்லப்படக்கூடிய செங்கடல் பகுதி, வணிக தொடர்புகள், அதாவது எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கியமான பகுதியாக திகழக்கூடியது அந்த செங்கடல். அதே மாதிரி வளைகுடா, அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஹெர்முஸ்ங்கக்கூடிய அந்த கடல் பகுதி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புவியியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான பகுதிகள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இதை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகையே ஆள முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகள்லேருந்து, அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பாருங்களேன். முன்னாடி வந்த நபிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா 950 ஆண்டு காலம், ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். 950 ஆண்டு காலம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எதிரிகள் அவங்கள அடித்து துவம்சம் செஞ்சு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. திரும்ப தண்ணி தொளிக்கப்பட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களால், அவங்களை ஏற்றுக்கொண்டவர்களால் தண்ணி தொளிக்கப்பட்டு திரும்ப எந்திரிச்சு திரும்ப ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. இப்படி ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 950 ஆண்டு காலம் எடுத்து சொன்னாங்க. அப்போ அவங்களை பின்பற்றியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு வரலாற்று ரீதியாக நாம் பார்ப்போம்னா 70 சொச்சம் தான், 73 பேர்கள் தான் அவர்களை பின்பற்றினார். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடினார், ஒரு உம்மத்தாக திகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களை பின்பற்றியவர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான். சகோதரருடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவிமார்கள் சாரா அம்மையார், ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் தான் அவங்க பின்னாடி நின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதே மாதிரி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த அந்த வலுமிக்கவர்கள் அவங்கள எதிர்த்து போரிடுவதற்கு நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீனும் உன்னுடைய இறைவனும் மூசாவே செல்லுங்கள். 2 பேர் தான் வந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தமே 11 பேர் தான் அவங்கள ஈமான் கொண்டவர்கள், ஹவாரியூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் புவியியல் ரீதியாகவும் முக்கியம் வாய்ந்த அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருந்தாங்க, சத்திய சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, வரலாற்றில் எங்கேயுமே கிடைக்காத தோழர்கள். அப்படிப்பட்ட தோழர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் திகழ்ந்தார்கள். கடலில் போய் குதிக்க சொன்னால் கூட குதிக்க தயாராக இருக்கும் யா ரசூலுல்லாஹ். மலையிலிருந்து அல்லாஹ்வினுடைய உத்தரவு வறுமையானால் மலையிலிருந்து குதிக்க சொன்னால் கூட நாங்கள் குதிக்க தயாராக இருக்கோம், எதை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொன்ன அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ளஸ். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட நபி எப்படிப்பட்டவர்கள்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகள், 13 வருஷம் மக்கால இருக்கிறாங்க, 10 வருஷம் மதீனால இருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் மக்காவில் அவங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. நபித்துவ பட்டம் 40வது வயசுல கிடைக்குது, எடுத்து சொல்றாங்க. அடி உதை, அவங்களை பின்பற்றியவர்களுக்கு அடி உதை. 13 ஆண்டுகள் இப்படி ஓடுது. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வர்றாங்க. 10 ஆண்டுகளில் 2 வல்லரசுகள் வீழ்த்தப்படுது. ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் வீழ்த்தப்படுது. வீழ்த்தப்பட்டு அரபு தீபகற்பம் மட்டுமல்ல, பெரும்பாலான பகுதிகள் ரோம பேரரசு முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது. அப்ப இது எல்லாமே 23 வருஷம். அந்த 13 வருஷத்தை விட்டுருங்க, 10 ஆண்டுகளில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தான் இந்த உம்மத்திற்கு. அந்த வெற்றியை 4 கலீஃபாக்கள் தக்க வைத்தார்களே. 4 கலீஃபாக்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற 4 கலீஃபாக்கள் தக்க வைத்தார்கள் அல்லவா? அதன் பின்பு வந்தவர்கள் அதை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுத்தானா இல்லையா இந்த உம்மத்திற்கு? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறையில். என்னுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், என்னுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களால் எண்ணவே முடியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டான், அதுவும் நிஅமத்துக்கள் தான். நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்துட்டான், அதுவும் நிஅமத்துக்கள் தான். இந்த நிஅமத்துக்களோடு சேர்த்து எவ்வளவு பெரிய நிஅமத்து அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். 23 ஆண்டுகளில் இந்த உலகம் அவங்க காலடியில் வீழ்ந்ததா இல்லையா? காலடியில் வீழ்ந்தது. அப்படிப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு வந்த அந்த கலீஃபாக்கள் அந்த ஆட்சியை மேலும் மேலும் உலகம் முழுவதும் கிழக்குக்கும் மேற்குக்கும் பரவ செய்தார்கள் அல்லவா? அதன் பின்பு வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அதன் பின்பு வந்தவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய சுயநலம், தானும் தன்னுடைய குடும்பம், தன்னை சார்ந்தவர்கள் நல்ல சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தை அடகு வைத்தார். அதனால தான் இவ்வளவு பெரிய சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு. அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ அல்லாஹ் திருமறையில் நான் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், என்னதான் செஞ்சாலும், எதிரிகள் என்ன திட்டங்களை தீட்டினாலும் சரி, அவர்கள் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் சரி, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மதங்களையும் விட மேலோங்க செய்யவே செய்வான், மேலோங்கியே தீரும் இந்த மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் இந்த வசனம் மட்டுமல்ல, இன்னும் 2-3 அத்தியாயங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் மிம்பருக்கு பக்கத்தில் உட்காந்து 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் ஈமான் கொண்ட பிறகு நான் இந்த காபாக்கு வரக்கூடிய ஹாஜிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு பெரிய அமலாக நான் கருதுகின்றேன். இனிமேல் அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு சஹாபி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஈமான் கொண்ட பிறகு எந்த அமலையும் நான் துச்சமாக கருதுகின்றேன். நான் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக எல்லாத்தையும் நான் துச்சமாக கருதுகின்றேன். அல்லாஹ்வினுடைய அந்த காபா இருக்கு இல்லையா, காபாவினுடைய பணிக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வதை நான் பெருமையாக கருதுகின்றேன். துப்புரவு பணி, அதற்காக நான் பெருமையாக கருதுகின்றேன்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் சிறப்பு தான், ஆனால் இதையெல்லாம் விட மிக சிறப்புக்குரியது எதுவென்றால் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது, அவனுடைய தூதரின் மீது ஈமான் கொள்வது, அல்லாஹ்வின் வழியில் அநியாயத்தை எதிர்த்து போரிடுவது.
அநியாயத்திற்காக போராடுவது, போரிடுவது இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி 3 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிட்டு சத்தம் உயர்ந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினமாக இருக்கு. வந்தவொடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோவப்பட்டு நீங்கள் என்ன அல்லாஹ்வினுடைய தூதருடைய மிம்பர் படிக்கு பக்கத்தில் உட்காந்து கத்திட்டு இருப்பீங்களா, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு சஹாபியும் இதை சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி சொன்னோம், நான் எந்த அமலையும் நாங்கள் பெருசாக கருதவில்லை, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது தான் நாங்கள் பெருசாக கருதுகிறோம். இன்னொருத்தர் என்ன சொன்னார், பள்ளி அந்த ஹரமுடைய அந்த மராமத்து வேலைகளை செய்வது தான் நான் பெருசாக கருதுறேன்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, இல்லை இதெல்லாம் விட அல்லாஹ்வின் வழியில் போராடுவது, அல்லாஹ்வினுடைய தீனுக்காக போராடுவது தான் சிறந்தது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு, அவனுடைய தூதரின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் வழியில் போராடுவது தான் இதையெல்லாம் விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 3823வது ஹதீஸாக முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரபு ஆட்சியாளர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு ஒரு தடவை காபாவுக்கு போய் ஹாஜிகளுக்கு ஏதாவது தண்ணியை கொடுத்து ஹாதிமுல் ஹரமைன் நம்ம போட்டுட்டா போதும், அல்லாஹ்கிட்ட நம்ம தப்பிச்சுக்கலாம் நினச்சிக்கிறாங்க. அல்லாஹ் அதையும் திருமறையில் ஒரு வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். 9வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்தவுன இன்தல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நீங்கள் என்ன நினைத்து கொண்டீர்களா, ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறதையும் ஹரம் ஷரீஃபுக்கு அப்படி சேவகர்கள் நீங்கள் நினச்சிக்கிறதையும் அல்லாஹ்வின் வழியில் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் வழியில் போராடுவதை விட நீங்கள் சிறந்தது என்று நினைத்து கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் கேட்கின்றான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அவங்க என்ன ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெரும் அநியாயம் அட்டூழியம் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ பெரிய அநியாயம் அட்டூழியம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த அநியாயத்திற்கு துணை போய் கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு அவர்கள் தங்கள் சுகபோகம் எங்கே பறிபோய் விடுமோ, இஸ்ரேலை எதிர்த்தால் நமக்கு எங்கே நம்முடைய சுகபோகங்கள் பறிபோய் விடுமோன்னு பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். நேற்று கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறார். இதில் வேறு சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவனோட ஒப்பந்தம் போட்டிருக்கு, ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படின்னு. இன்னும் ஒப்பந்தம் வெளிப்படையாக போட இல்லை, போடுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. சுமூகமான உறவு இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்டா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா சொல்லுமே ஆனால் அவர்கள் கடந்த காலத்தில் ஒட்டகத்தை மேய்ச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இனி ஒட்டகத்தை மேய்க்க வேண்டியதுதான் அவன் சொல்கிறான். அப்போ இவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் சவுதி அரேபியாவில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்குது. இதெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தளம் இருந்தால் என்ன, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தளம் இருந்தால் என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேறு வேறையா? இல்லைல்ல. யார் சப்போர்ட் பண்ணுறா? இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? அமெரிக்கா தானே. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலன்னா இஸ்ரேல் நிற்குமா, தாங்குமா? ஒரு வாரம் கூட தாங்க முடியாது அவனால். இப்போவே அவன் தோல்வியினால தான் ஒப்பந்தம் போட்டுட்ருக்கான். ஒப்பந்தம் போட்டு ஏமாற்றி இப்போ என்ன பண்ணிட்டான், பாலஸ்தீனத்தினுடைய 52% பகுதியிலே அவன் பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றான். 52% பகுதிகளை அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு 48% பகுதிகள் தான் ஹமாஸ் கையில் இருக்குது. இதை யாரும் வெளியில் சொல்கிறதே கிடையாது. அதை இடையக மண்டலம் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி அமைச்சு வச்சுருக்கான். அவன் லெபனானில் அமைச்சிருக்கிறான், சிரியாவில் அமைச்சிருக்கிறான், இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் அவன் அமைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாகவே சொன்னார்கள். முன்னறிவிப்பாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. மறுமை நாள் பற்றிய அந்த அடையாளங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது, இஸ்ரேல் என்ன பண்ணுண்டா உலகினுடைய ஒரு வல்லரசாக மாறும்.
அப்போ வல்லரசாக மாறும் கண்டிப்பாக. இப்போவே யார் பேச்சையுமே கேட்கறது இல்லை. ஐநா சபையினுடைய பேச்சையும் கேட்கறது இல்லை. உலகளாவிய முறையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம், உலக நீதிமன்றத்தினுடைய பேச்சையும் மதிக்கிறது இல்லை. உலக சட்டங்கள் எதையுமே மதிக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னை ஒரு வல்லரசாக, இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பின்பு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவைகள் அனைத்தையும் ஒழித்து கட்டுவார்கள். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவர்கள் நினைத்து கொண்டார்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த தீன் ஆரம்ப கட்டத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி பின் ஹாத்திம் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அதி பின் ஹாத்திம் இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஹாத்திம் தாயி அப்படின்னு ஒரு சஹாபி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், தான தர்மங்கள் ஹாத்திம் தாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாத்திம் தாயின்னு வரும் பாருங்க. தான தர்மங்கள் செய்வதில் மிகச்சிறந்தவராக திகழ்ந்தார். அரபு தீபகற்பத்தில் மிகச்சிறந்த ஒரு தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் திகழ்ந்தார். அவருடைய மகன் தான் அதி பின் ஹாத்திம். இவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வேலையாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அதி பின் ஹாத்திமே, நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அதி பின் ஹாத்திம் சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், நான் ஏற்கனவே ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீ எந்த மார்க்கத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு அதில் ஒரு மதம் உருவாகுது. அது இப்போ இல்லை. அந்த மதத்தில் இவங்க இருக்கிறாங்க. அதி பின் ஹாத்திம் அந்த மதத்தில் போய் இருக்கிறாங்க. முதல்ல கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த மதத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அதை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த மதத்தில் தான் இருக்கிற. ரெண்டாவது, அந்த மதத்தினுடைய அவங்களுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம் ஒன்று எழுதி வச்சுருந்தாங்க. அந்த சட்ட புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், போர் செல்வங்கள் இருக்கு இல்லையா, அதை தலைவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுருக்கு. ஆனால் நீ அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. நான் புரிந்து கொண்டேன், இவங்க நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய தூதர் தான். தெளிவாக எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொல்லிடுறாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னாடியே. எதுவுமே அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறது கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது, நீ இப்படிலாம் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்பட்டு இருக்கிய அப்படின்னோடனே நான் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இஸ்லாத்தை அப்பவும் நான் தயங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய தூதர் திரும்ப கேட்குறாங்க, இன்னும் ஏன் நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற? இந்த மார்க்கத்தில் ரொம்ப நலிந்தவர்களும் பலவீனமானவர்களும் தான் இருக்கிறாங்க. அரபுகள் கூட இதை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரபுகளே அப்போ இஸ்லாத்துக்கு வரையில்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஆரம்ப காலகட்டம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். அப்போ அரபுகள் கூட இதை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கனால தானே நீ வரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்டாங்க. நான் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்காக இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, இந்த தீனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. முஸ்லீம்கள் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. முஸ்லீம் நாடுகள்ன்ட்டு நிறைய இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய தீனுக்காக, நீதிக்காக, அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லா கட்டத்திலையும் அப்படி தாங்க. எல்லா காலகட்டத்திலும் பத்ர் யுத்தத்தில் எப்படி இருந்தது, வெறும் 313 பேர், எதிரிகள் 1000 பேர். அதே மாதிரி உஹது யுத்தத்தில் ஒரு சில போர்களில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஹுனைன் போரில் அதில் கூட முஸ்லீம்களுக்கு முதல்ல தோல்வி கிடைக்குது. அவங்களுக்கு பெருமை வந்துடுது, நம்ம நிறைய பேர் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி பெருமை வந்துடுது. அப்போ தோல்வி கிடைக்கிது, அதுக்கப்புறம் எல்லாம் வெற்றியை கொடுக்குறோம். அப்போ எல்லா கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த தீனை பின்பற்றக்கூடியவர்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சோதிப்பான்.
சரி, இவங்க வந்து பிடிமானமாக இருக்கிறாங்களா, இன்னும் எத்தனை பேர் இந்த நீதியின் பக்கம் வரப்போகிறாங்க, அநீதி எதிர்த்து எத்தனை பேர் நிற்க போகிறாங்க, நீதிக்கு துணை போகக்கூடியவர்கள் எத்தனை பேர், அநீதிக்கு துணை போகக்கூடியவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் எல்லாம் பார்ப்போம், பார்ப்போம். பிரித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல, பாலஸ்தீனத்துக்கு ஏன் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கல. நிறைய மாற்று மத சகோதரர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், ஏன் முஸ்லீம்களுக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சோதனையாக இருக்கு, முஸ்லீம்களுக்கு தானே சோதனையாக இருக்குது. அல்லாஹ் சோதிச்சு என்ன பண்ணுவான்டா, அதுலேருந்து நல்லடியார்களை தேர்ந்தெடுப்பான். சோதனையை அல்லாஹ் எதுக்காக கொடுக்குறேன், அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்திலேயே குறிப்பிடுகின்றான். 3வது அத்தியாயம் 159வது வசனம்னு நினைக்கிறேன். சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், சோதனையில் அவர் நிற்கிறாரா, அந்த சோதனையை தாங்கி கொள்கின்றாரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்ப்பான். நபிமார்களுக்கே சோதனையை கொடுத்தானுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளோ சோதனைகள், கொஞ்ச நெஞ்ச சோதனையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் பட்ட சோதனை மாதிரி யாருமே படவில்லைன்னு சொன்னாங்க. எந்த நபிக்குமே கொடுக்கப்படாத சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொல்வதற்காக யூதர்கள் திட்டமிடுறாங்க. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஒரு வீடியோ வருது, அதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே யூத அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, திட்டம் போடுறாங்க, சூழ்ச்சிகள் செய்கிறாங்க, எப்படியாவது அவங்கள கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சின்னதுலேருந்து அவங்க பிறக்கத்துக்கு முன்னாடியே சூழ்ச்சிகள் செய்யப்படுது, அவங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் செய்யப்படுது. அவங்க நபியாக அனுப்பப்பட்ட பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வரலாறு, எவ்வளோ பெரிய சோதனை. உஹது யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்கள் உடைக்கப்படுது, படுகாயம் அடைகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய புரளியே கிளம்புது. அப்போ இவ்வளோ சோதனைகள் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு, அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கே அற்புடையாக நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள் சொல்கிறான்ல, அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருக்கே சோதனை வருதுன்னா நமக்கெல்லாம் சோதனை வராமல் இருக்குமா? கண்டிப்பாக சோதனைகள் வரும். அப்போ அந்த சோதனையில் நம்ம நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த தீன் வந்து, அதாவது இரவும் பகலும் எங்கெல்லாம் போகுதோ, எங்கெல்லாம் இரவும் பகல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த தீன் நுழையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ். அதே மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய தோலால் போர்த்தப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நகரங்களில் இருக்கக்கூடிய கற்களால் கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளுக்குள்ளும் இந்த தீன் நுழையும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு இந்த பூமியை சுருட்டி காண்பித்தான். சுருட்டி, அல்லாஹ் வந்து சுருட்டி இந்த பூமியை எனக்கு காண்பித்தான். இன்றைக்கி நம்ம கூகுள் மேப் போட்டுட்டு அது ஒரு வழியை காட்டு, நம்ம ஒரு வழியில் போவோம். எப்போ 1400 ஆண்டுகளுக்கு பின்னாடி. ஆனால் அல்லாஹ் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகத்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே காண்பிச்சிட்டான். எங்கெங்கே இருக்குது அதாவது இஸ்லாமியர்களுடைய, முஸ்லீம்களுடைய ஆட்சி எங்கே வரைக்கும் பரவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காண்பித்து விட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த பூமியை அல்லாஹ் எனக்கு சுருட்டி காண்பித்தான், கிழக்குக்கும் மேற்குக்கும் நான் அதை பார்த்தேன். கிழக்கு திசை வரைக்கும் நான் பார்த்தேன், மேற்கு திசை வரைக்கும் அந்த பூமியை நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு சுருட்டி காட்டினானோ அல்லாஹ், அந்த அளவுக்கு என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆட்சி விரிவடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீன் நிச்சயமாக எல்லா மதங்களையும் விட, மார்க்கங்கள் இதான் மார்க்கம், எல்லா மதங்களையும் விட இது மேலோங்கவே செய்யும். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இது, நிச்சயமாக இது மேலோங்கும். அதே நேரத்தில் மேலோங்குவதற்கு முன்பு அல்லாஹ் வந்து பிரித்து பார்ப்பான், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்ப்பதற்கு சோதனைகளை கொடுப்பான். அந்த சோதனைகளில் யார் நிற்கிறாங்க, யார் அந்த சோதனைகளில் வந்து போயிடுறாங்க, அதையும் அல்லாஹ் பார்ப்பான். பார்த்து விட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ்க்கு வெற்றியை கொடுக்கறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். எத்தனையோ வரலாறுகள்லாம் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சிறிய கூட்டத்தை வைத்து கூட இந்த தீனை மேலோங்க செய்து விடுவான். ஆக அப்படிப்பட்ட அந்த
தீனிலே நாம் இருப்பதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த தீன் மேலோங்குவதற்காக நம்மால் ஆன முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சொன்னோம் இல்லையா ஹதீஸு, அதாவது இரவு பகல் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நுழைன்னு சொல்லி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அதிலே தீனை பற்றி வருது. நான் முஸ்லீம்ஸ் எத்தனையோ பேர் கேட்குறாங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுதில்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகுதா இல்லையா? இப்போ நம்மால் முடிந்த அந்த செயல்களை, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வருதா, தீனை பற்றி வருதா, மார்க்கத்தை பற்றி நல்ல விஷயங்கள் வருதா, நம்முடைய மாற்று மத சகோதரர்களை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட வேண்டியதான். அவங்க படிக்கிறாங்களோ இல்லையா அது நமக்கு வேறு விஷயம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடணும், அவ்வளோதான். அப்போது இந்த தீனை நம்மால் முடிந்த அளவுக்கு மாற்று மதத்தினர்களுக்கு, மாற்று மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அதிவிரைவில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தருள்வானாக. எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.